நான் நினச்சேன் விஜய் நடிகர் அப்படிங்கிறதுனால மக்கள் அவர் என்ன பண்ணாலும் ஆமாம் சொல்லிட்டு அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு. பரவாயில்ல, இப்போ அவரோட ஃபேன்ஸே அவருக்கு எகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு சனி கிரகம் உச்சத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஊரான் வீட்டு நெய்யில் செஞ்ச ஸ்வீட் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ விமர்சனத்துக்கு அப்புறம் திரிஷா வருகிறான்னா மக்களை முட்டாளன்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு. விஜய்க்கு தானே ஓட்டு போடலான்னு இருந்தேன், அப்படியெல்லாம் இல்லை, பொருளை கிளப்புறாங்க சண்டை போட்டேன். இப்போது விஜய் இனி தலைகளாக நின்னாலும் ஒரு டேஷ் ஜெயிக்க முடியாது. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, ஜெயம் ரவி செஞ்சது மாதிரியே இவரும் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, தற்குறி இல்லை தருதலை, மனைவி பிள்ளைகள் மேலே அக்கறை இல்லாமல் இவருக்கு தமிழக மக்கள் மீது எப்படி அக்கறை வரும் என்று. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இதுவரைக்கும் வெளிநாட்டில் சுற்றினார்கள், இப்போது அப்படித்தான் என்ன பண்ணுவீங்க என்று வரான், இவன் பின்னாடி போய் உயிர் விட்டவர்கள் பாவம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. விஜய் திரிஷா திருமண விழா ஜோடியாக வந்தது எதிர்கட்சிகளின் சதின்னு ஒருத்தர் செம்மையாக சொல்லியிருக்காரு. அண்ணே 2 பேர்த்துக்கு தான் போட்டின்னு சொன்னீங்களே, அது திரிஷாவுக்கும் சங்கீதாவுக்கும் தானா அப்படின்னு. இன்னொருத்தர், ஓம் சக்தி பராக் சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, விஜய் பையனுக்கு திரிஷா சித்தி அப்படின்ட்டு. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, சங்கீதா வீடியோவை வெளியிடுறதுக்கு முன்னாடி நாமே ஆஜர் ஆகிவிடுவோம் என்று விஜய் வாய்ஸ். இதெல்லாம் விஜயே எதிர்பார்த்துருக்க மாட்டார். என்னடா எல்லாம் நமக்கு அப்பாயிருச்சு அப்படின்ட்டு. ஓகே மக்களே, பாய்.